வணக்கம். நமக்கு எல்லா வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரேயர் பண்ணுவோம். இங்கே ஒருத்தர் அப்படி தான் தன்னோட கஷ்டத்தை காடுக்கு ஒரு லெட்டர் மூலயமா எழுதுகிறாரு. எப்படி எழுதுகிறாருன்னா, கடவுளே, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கிட்ட ஒரு 100 ரூபா கூட இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு 100 ரூபா தந்து எனக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டருக்கு மேலே அட்ரஸ் போடுற இடத்துல கடவுள்னு சொல்லிட்டு அட்ரஸ் எழுதுகிறாரு. இதை பார்த்த தபால்காரருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக போயிட்டு, என்னடா கடவுள்னு எழுதி லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால்காரருக்கு அந்த லெட்டரை பிரித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வருது. ஐயோ, இப்போ ஒரு 100 ரூபா கூட இல்லாமல் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரே, இவருக்கு நம்ம எப்படியாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒரு 50 ரூபாயும் அவருக்கு தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் காசுகளை சேகரித்து 80 ரூபா சேர்க்குறாரு. 80 ரூபா சேர்த்து அதை அந்த விலாசத்துக்கு அவர் மணி ஆர்டர் பண்ணுறாரு. அவருக்கு மணி ஆர்டர் வந்ததை பார்த்ததுமே அந்த நபருக்கு கொஞ்சம் சந்தோஷமும் அதோட கொஞ்சம் கவலையும். ஏன்னு பார்த்தா அவர் கேட்டபடி அதில் 100 ரூபாய் இல்லை, 80 ரூபா தான் இருந்துச்சு. மறுபடியும் அவர் கடவுளுக்கு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளே, நீங்கள் அம்னிச்ச பணம் எனக்கு கிடைச்சிது, ஆனால் நீங்கள் அடுத்த தடவை பணம் அனுப்பும்பொழுது தபால்கார் மூலமாக எனக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா அவரை பார்த்தா நல்லவராகவே எனக்கு தெரியலை, அதனால் நீங்கள் அவர் மூலயமா அனுப்பாதீங்க. நீங்கள் அனுப்பிச்ச பணத்தில் எனக்கு 80 ரூபா தான் கிடச்சிது, 20 ரூபா அவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுகிறாரு. இதிலிருந்து நாம் புரிஞ்சு கொள்வது என்னவென்றால், உண்மைக்கு காலம் இல்லை. ஒருவருக்கு கஷ்டம், அவருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம், அந்த மனசுதான் கடவுள். உண்மையான கடவுள் அவருக்கு உதவிய அந்த தபால்காரர் தான். நன்றி.